வரலாறு காணாத பெருமழையால் தென் மாவட்டங்கள் ஸ்தம்பித்திருக்கக்கூடிய நிலையில் களத்திலிருந்து செய்திகளை நிலவரங்களை நேரலையில் வழங்கி வருகிறார்கள் நம்ம செய்தியாளர்கள். அந்த வகையில் மாஞ்சோலை பகுதியில் கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன என்பது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் சிவமணி இணைப்பில் இருக்கிறார். சிவமணி, இப்ப மாஞ்சோலை பகுதியில மழையோட தீவிரம் எந்த அளவுக்கு இருந்தது, அங்க பதிவான மழையோட அளவு எவ்வளவாக இருந்தது, அங்க இப்ப சூழல் என்னவாக இருக்கு, மக்களின் நிலை என்ன? நிச்சயமாக அபிநயா, திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்துல மிக கனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்த்திருக்கிறது. இந்த கனமழை தற்போது வரைக்கும் விட்டபாடில்லை அப்படிங்கிற நிலை தான் இருக்கிறது. பல இடங்கள் தண்ணீரில் தத்தளிக்கிறது. தற்போது நம்ம மாஞ்சோலை பகுதியை பார்த்தோம் அப்படின்னா, மாஞ்சோலை, காக்காட்சி, நாலுமுக்கு, ஊத்து அந்த பகுதிகள் மலை கிராமங்களாக, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியினுடைய மலை கிராமங்களாக இருக்கிறது. அந்த பகுதி வழக்கமாகவே மழை அளவு அதிகமாக பெய்யக்கூடிய பகுதியாக இருக்கும். தேயிலை தோட்ட பகுதிகள் நிறைந்த பகுதியாக இருக்கிறது. முண்டந்துறை வனப்பகுதிக்குள் இந்த 4 கிராமங்கள் அமைந்திருக்கிறது. அந்த பகுதி வழக்கமாகவே மழைப்பொழிவு அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில கடந்த 24 மணி நேரத்துல 60 சென்டிமீட்டர் அளவிற்கு அங்கே மழைப்பொழிவு அப்படிங்கிறது சராசரியாக 4 கிராமங்களிலும் 60 சென்டிமீட்டர் அப்படிங்கிற அளவுல மழைப்பொழிவு அப்படிங்கிறது பெய்திருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில தண்ணீர் ஆறு போல பேராறு போல ஓடக்கூடிய காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பகுதி முழுமையாக மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு முடங்கி போயிருக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த தண்ணீர் அப்படிங்கிறது 2 பிரிவாக வெளியே வரும். பாதி 50% தண்ணீர் இருந்து கேரளா பகுதிக்கு சென்றுவிடும். பாதி 50% தண்ணீர் அப்படிங்கிறது வழிந்தோடி இந்த பகுதிகள் வழியாக மணிமுத்தாறு அருவியில் நீர்வீழ்ச்சியாக விழுந்து மணிமுத்தாறு அணைக்கு வந்து சேரும். தற்போது வரைக்கும் மணிமுத்தாறு அணையில 28,000 முதல் 35,000 கனஅடி தண்ணீர் வரைக்கும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைதான் காணப்படுகிறது. மழை சற்று ஓய்ந்திருந்த நிலையில மீண்டுமாக மழை பெய்ய துவங்கி இருக்கிறது. இதன் காரணமாக பாதிப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. அபிநயா, திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை பகுதியில் பெய்த மழையின் காரணமாக ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகள் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவமணி.